வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 2 பிஎஸ்யூ பேங்க்ஸ் பற்றியான முக்கிய அப்டேட் இருக்கு. எச்எல் டெக்கோட இன்றைய ராலிக்கான காரணம் என்ன? மற்ற ஐடி பங்குகள் பற்றி நம்ம பேச போறோம். அதுபோக டிமார்ட்டோட ஒரு Q1 அப்டேட்னால ஏற்பட்ட விளைவ பற்றி நம்ம பார்க்க போறோம். இன்னும் சில பங்குகள் டீட்டெயில் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி. இந்த மெம்பர்ஷிப்ப பற்றி நம்ம டக்குன்னு பேசிட்டு ஓடிர்லாம். இப்போ நண்பர்கள் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ மெம்பர்ஷிப் போடும்போது ஜாயின் பண்ண குடுத்தா, அது ஒரு 10 வருடத்துக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மேண்டேட் யூபிஐ மேண்டேட் பண்ணும்போது அப்படிதான் வந்து காட்டும். அதை எப்போ வேணுமானாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதையும் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இதை கேன்சல் பண்ணிக்க முடியுமான்ட்டு. எப்போனாலும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இன்னி டவுட் இருந்தது. விஷுவலா பார்க்கணும் அப்படின்னு நினச்சா, யூடியூப்ல நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. எப்படி வந்து இந்த மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பல நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்திருந்தது. அதில் மாற்று கருத்தே இல்லை. நெகட்டிவ் கமெண்ட் வராமல் இருக்குமா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரும். அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் வந்தது. நேற்று ஒரு கமெண்ட்டு என்னன்னா, ரூ. 59. இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1000 பேர் சேர்ந்தா கணக்கு எப்படி கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரூ. 59,000 பார்த்தீங்கன்னா 1000 பேர் சேர்ந்தா இவன் சம்பாதிப்பான் அப்படின்ட்டு ஒரு கணக்கு வந்து போடுறாங்க. ஓகே. இது எதை உணர்த்துது? வைத்தெரிச்சலை பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து உணர்த்துது. இதுக்கு முன்னாடி நீ மெம்பர்ஷிப் போட மாட்டியே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஏன் போட்ட அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கான பதிலை நான் அந்த கமெண்ட் பண்ண வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2வது அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த மெம்பர்ஷிப் அதெல்லாம் ஓகே. நான் இப்போ போட்டுட்டேன். நான் வந்து ரூ. 59,000 சம்பாதிக்க போகிறேன் அவரோட கணக்குப்படி, எல்லாம் ஓகே. பட் இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல விஷயங்கள வந்து நம்ம பண்ணணும். போதிய வரவேற்பு இருந்ததான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. எவ்வளோ எனக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. எத்தன நெகட்டிவ் கமெண்ட்ட உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பங்கு பீக்ல வாங்காதன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து திட்டுன்னு திட்டிட்டு போவானுங்க. கடைசியில அது இறங்குனதுக்கப்புறம் அவனுங்க அப்ஸ்காண்ட் ஆயிருவானுங்க. அந்த மாரி நம்மள எந்த அளவுக்கு பிரஷர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்னும் சில பங்குகள் எல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு வாய தொறந்தோம்னா, நம்ம கூட வந்து சண்டைக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டாக்கா? இது எதுக்கு நீ பேசுற? அப்படின்ட்டு சண்டைக்கு வந்துருவாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் போக ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல் அமெரிக்க பங்குகள பற்றி தொடர்ந்து வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பல விஷயங்கள ஜஸ்ட் வந்து இந்த பங்க கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு பழக்கமே கிடையாது. அது நம்மளுடைய நோக்கமும் கிடையாது. நிறுவனம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? நிறுவனத்தோட ஃபியூச்சர் செயல்திறன் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இஞ்சி இஞ்சா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 வருடம் பார்த்தீங்கன்னா, எப்படி நீ சம்பாரிச்சிருப்பீலடா? அப்படிங்கிற மாரி கேள்வி இருக்கலாம். நான் என்ன தெரியுமா சம்பாரிச்சிருப்பேன்? ஒரு கெஸ் பண்ணுங்க நீங்களே. எவ்வளோ சம்பாரிச்சேன்? ஒரு ரூ. 500 சம்பாரிச்சிருப்பேனா? இல்ல ஒரு 50,000 சம்பாரிச்சிருப்பேனா? இல்ல ஒரு 1,00,000 சம்பாரிச்சிருப்பேனா? நீங்களே கீழ ஒரு கெஸ் போடுங்க. பட் உண்மையா ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல் நான் 24ல ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் அதில பார்த்தீங்கன்னா, ரூ. 1 கூட நான் சம்பாரிக்கல. டேய் சும்மா பொய் சொல்லாத அப்படிங்கலாம். பட் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் காட்டணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. இது என்னோட ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல் சேனலோட டேஷ்போர்டு. இங்க 28 டேஸ் லாஸ்ட் 28 டேஸ்க்கு எஸ்டிமேட் ரெவென்யூ எவ்வளோ? ஒண்ணுமே இல்ல. 2வது இப்போ நான் லைஃப் டைம் நான் போடுறேன். லைஃப் டைம்ல எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, லைஃப் டைம்லயும் சேம் அதே கணக்கு தான். எப்போ 24ல இருக்கா? இப்ப இருந்து இப்ப வரைக்கும் எந்த விதமான வருமானமும் இந்த ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல நான் ஏர்ன் பண்ணவே இல்ல. நான் 20 நிமிஷம், இல்ல 15 நிமிஷம் அந்த மாரி எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல நான் வீடியோ போட்டிருப்பேன். நீங்க நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதிலருந்து எனக்கு ரூ. 1 கூட கிடைக்கல. ஆனா அதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 20 நிமிஷம் பேசுறதுக்கு நான் எத்தன விஷயங்கள நான் தெரிஞ்சு அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்பேன். எவ்வளோ நேரம் நைட் 1 மணி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணி அத்தன விஷயங்களையும் கேதர் பண்ணி அதில ஒரு கன்விக்ஷன் ஏற்படுத்தி என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல குடுத்து அனாலிசிஸ் பண்ணி அத வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? ரூ. 1 கூட கிடைக்கல. சரி, அது கூட எனக்கு பெரிய கவலை இல்ல. வியூஸ் எவ்வளோ போகுது? நீங்க ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல் போய் எடுத்து பாருங்க. வியூஸ் எவ்வளோ போகுதுன்ட்டு. வியூஸ் 1000க்கு மேல போகாது. பெருசா இத்தன விஷயத்த பண்ணி, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அமெரிக்கா மார்க்கெட்ல எப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். எல்லாம் இருந்தும் கூட, பெருசா எந்த விதமான ஒரு வரவேற்பும் இல்ல. நான் என்னங்க சேவை பண்றதுக்கா நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன்? இல்ல சேவை பண்றதுக்கு தான் யூடியூபே இருக்கா? யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் சேவை பண்றதுக்கு தான் இருக்காங்களா? எல்லாரும் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டா காசு கிடைக்கும் அப்படின்னு தானே போடுறோம். நானும் அப்படிதான். யார் வீடியோ போட்டாலும் அப்படிதான். நான் சேவை பண்றதுக்காக போடுறேன் அப்படின்னு சொன்னா பச்சை பொய். எல்லாமே பச்சை பொய். ஒரே விஷயத்த தொடர்ந்து வருடக்கணக்குல பேசுறாங்க. வியூஸ் லட்சக்கணக்குல போகுது. நல்லா சம்பாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம கேட்போமா? புதுசா வெப்சைட் ஆரம்பிச்சேன் நான். அந்த வெப்சைட்ல
பல விஷயங்கள வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்களுக்கு போதிய வரவேற்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. இத்தனைக்கும் சரி இந்த ஆட்ஸ் எல்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ ஆட்ஸ்னால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்டின்ட்டு நண்பர்கள் கேட்டனால அந்த ஆட்ஸ நான் தூக்குனேன். நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். சரி தூக்குனதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தொடர்ந்து நல்லா படிப்பாங்களான்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. ஸோ இருக்கும்போது கூட படிச்சாங்க. ஆட தூக்குனதுக்கப்புறம் சுத்தமா படிக்கிறதில்ல. 200லேருந்து 250 பேர் தான் நம்ம யூடியூப் சேனல் மூலியமா அந்த இடத்துல பார்க்கவே செய்வாங்க. அந்த வெப்சைட்ட படிக்கவே செய்வாங்க. மத்தபடி கூகுள் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு, ஒரு 4 நாள், 5 நாள் கழிச்சு அதுவா பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணும். அப்படிதான் அங்க வியூஸே வந்துட்டுருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நான் கண்டிப்பா ஆட இன்க்ளூட் பண்ணிருவேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன மாரியான கன்டென்ட் குடுக்கணுமோ, அந்த மாரியான கன்டென்ட்ட நோக்கி தான் நான் போகணும். ஸோ போதிய வரவேற்பு இல்லன்னா என்னென்ன நடக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நல்ல ஒரு வரவேற்பு குடுத்தா, என்னோட பெஸ்ட்ட நான் தொடர்ந்து வந்து குடுத்துக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனா, ஸோ எந்த வரவேற்பும் இல்ல. நீ சம்பாரிக்க கூடாது. ஆனா, நாங்க நாங்க மட்டும் நல்லா இருக்கணுங்கிற மாரியான அந்த நண்பரோட கமெண்ட்ட பார்க்கும்போது, சீரியஸா கடுப்பாக தான் வந்து இருக்குது எனக்கு. ஸோ அடுத்தவன் சம்பாரிக்கிறானேன்னு வயித்தெரிச்சல் பட்டா, டெஃபினட்டா வந்து சம்பாரிக்க முடியாதுங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேபி யூஸ்லெஸ்ஸா இருந்தா இத யாரும் சேரலாம் வேண்டாம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. என்னோட உண்மையான 100% உழைப்ப தான் நான் வந்து போடுறேன். ஸோ உங்கள வாங்க வைக்கணும், விக்க வைக்கிறதுங்கிறது என் நோக்கம் இல்ல. ஸோ சில பேரெல்லாம் ப்ரோ மீன் புடிச்சு குடுக்காதீங்க ப்ரோ. மீன் புடிக்க கத்துக் குடுங்க ப்ரோன்னு கேட்பாங்க. மீன் புடிக்க கத்துக் குடுத்தா யாரும் பார்க்கிறதே இல்ல. ஸோ வந்தியா? இந்த ஸ்டாக் வாங்கலாமா? வேண்டாமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்கிற மாரியான மைண்ட் செட் தான் பலருக்கும் இருக்கு. 2டே நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு கிளம்புங்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால என்னங்க யூஸ்? ஒரு யூஸும் இல்ல. ஸோ அதுதான் உண்ம. பட் இருந்தாலும் புரியிறவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து நம்மளுடைய வேலைய பண்ணுவோம். ஸோ எனக்கு காசு வருது, காசு போகுது அதெல்லாம் 2வது. நான் நல்லா தாங்க சம்பாரிக்கிறேன். ஸோ ஆனா எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் பேச முடியாது. என்ன சம்பாரிக்கிறேங்கிறதெல்லாம் ஓப்பனா நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமா? ஸோ நான் சொந்தக்காரங்க கிட்டயே நம்ம எவ்வளோ சம்பாரிக்கிறோன்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ நண்பர்கள் கிட்டயே நம்ம இவ்வளோ தான் சம்பாரிக்கிறோம். என் வீட்லயே நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ சம்பளம் வெளிய நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அதனால எவ்வளோ ஏர்ன் பண்றோம்? எவ்வளோ என்கிட்ட சொத்து இருக்கு, போர்ட்ஃபோலியோ இருக்குன்ட்டெல்லாம் ஷோ பண்ண முடியாது. நான் என்ன பிஎம்எஸ் நடத்துறேன்னா, ஸோ என்னோட சக்சஸ் இவ்வளோ அப்டின்ட்டு காட்டுறதுக்கு, ஜஸ்ட் வந்து என்னோட அனாலிசிஸ போடுறேன். நீ உன் இத போடு, அத போடு அப்டின்ட்டு கமெண்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. பட் அவனுங்கலாம் வேணும்னே நம்மள ட்ரிகர் பண்றதுக்காக தான் போடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோவ நான் எதுக்கு நான் ரெக்கார்ட் பண்றேன்னா, ஸோ என்னையும் மதிச்சு, ஸோ இந்த மாரி மெம்பர்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்டிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. பட் பல நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நான் வேல்யூ கிரியேட் பண்றேன். அதுக்காக மட்டும் தான் இத நான் வந்து ரெக்கார்டே பண்றேன். இல்லைன்னா இதையும் வந்து நான் போஸ்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ சும்மா அனாமத்துக்கு பண்றேன் அப்படிங்கிறத எனக்கு என்ன ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஆசையா? டெஃபினட்டா இல்ல. ஸோ என்னைய மதிச்சு ஜாயின் பண்ண நம்ம நண்பர்களுக்காக இத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் வந்து நான் இதுக்காக டைமும் வந்து இப்ப இழுத்துட்டேன். ஸோ மன்னிக்கவும். நம்ம தொடர்ந்து நம்ம உழைப்ப போடுவோம். ஸோ எந்த அளவுக்கு என்னால உழைப்ப போட்டு ஒரு நல்ல ஒரு பலன உண்டாக்க முடியுமோ, அத உண்டாக்குவதற்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ மெம்பருக்குன்ட்டு இல்ல, அனைவருக்கும் நான் இத வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது யூனியன் பேங்க் பற்றியான அப்டேட்டு. ஸோ இந்த டேப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 7% வரைக்கான சரிவ இன்னைக்கு டேல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. என்ன ரீசன்? ஸோ Q1 பிசினஸ் அப்டேட் நல்லா இல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனா இருக்கு. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போன காலாண்டுலயே பார்க்கும்போது பெட்டரா இல்ல. ஸோ இதில நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நான் நெனைக்கிறேன். சொல்லிட்டு தான் செஞ்சேன். ஸோ இப்ப இந்த யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அட்வான்ஸஸ் பார்க்கும்போது வெறும் 11% கிட்ட இருக்கு. டெபாசிட் குரோத் இயர் ஆன் இயர்ல வெறும் 2 டூ ஒரு 2.5% தான் இருக்கு. ரொம்பவே வந்து சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருக்கு யூனியன் பேங்க். அதோட விளைவு இன்னைக்கு டேல போட்டு தர்ம அடி அடிச்சிருக்காங்க. பட் இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கும் போல. பட் 7% வரைக்கான ஒரு சரிவ இன்னைக்கு டேல இந்த யூனியன் பேங்க் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ PSU பேங்க்ஸ் பக்கம் ஒரு கண்ண வச்சுக்கோங்க. ஸோ ஆன் டைம்ல நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ PSU பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, திரும்ப நல்ல அட்ராக்டிவான இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ திரும்ப ஒரு சான்ஸ குடுப்பானோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ இவனோட பிசினஸ் அப்டேட் ஓரளவு பெட்டரா இருக்கு. ஸோ இன்னைக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. நான் அப்படியே பார்க்கும்போது. ஸோ இல்ல நெகட்டிவா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ 2% வரைக்கான சரிவு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஏற்பட்டிருக்கு. பிசினஸ் அப்டேட் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. ஓவரால் பிசினஸ் 30,00,000 கோடிக்கு மேல இருக்கு. அண்ட் இவங்களுடைய அட்வான்ஸஸா இருக்கட்டும், டெபாசிட்டா இருக்கட்டும் டபுள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்கு. இது PNBய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். எல்லாமே அட்ராக்டிவான வேல்யூல இருக்கு. மற்ற சின்ன பேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ பெட்டர் டைம்க்கு வெயிட் பண்ணுவோம். பெட்டர் சான்ஸ் கிடைச்சதுன்னா, அத வந்து நீங்க பக்காவா யூஸ் பண்றதுக்கு இப்ப இருந்தே ரெடியா இருந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது HCL டெக்கோட ராலி. இன்னைக்கு டேல HCL டெக் பட்டை கிளப்பி இருக்கு. ஸோ 7% வரைக்கான ஒரு ஏற்றத்த HCL டெக் டெலிவர் பண்ணியிருக்கு. என்னப்பா என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு டீல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு டீல் ஒரே தூக்கா தூக்கிருச்சு HCL டெக்க.
$1 பில்லியன் கான்ட்ராக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அனௌன்ஸ் பண்ண ஒரு டீல்லையே இந்த வேல்யூ அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ண நிறுவனம் HCL டெக் தான். ஸோ $1.14 பில்லியன் மதிப்பிலான ஒரு 5 இயர்க்கான டீலை பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கம்பெனி ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ ரிலேட்டடான டீல் தான். ஸோ இது HCL டெக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு செய்தி. இந்த டீல் 2031 வரைக்கும் இருக்க போகிறதாகவும் HCL டெக் தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ஐடி கம்பெனிஸோட டீல்ஸை பாருங்கள், தொடர்ந்து என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாருங்கன்ட்டு. பட் இருந்தாலும் இங்கே நம்பிக்கை இல்லை. ஸோ ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவரவர்களுடைய முடிவுகள் தான். பட் இந்த இடத்துல எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு டீலை வின் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் HCL டெக் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் நடக்கலினாலும் அது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்காது. ஸோ என்னோட சொந்த முடிவு. மேபி அது தவறாக போனாலும் அது என் கையில் தான். நான் தவறாக எடுத்துட்டேன், அதை ஒரு பாடமாக தான் நான் எடுத்துக்குவேன். மேபி தவறாக போனால் எனக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் இருக்கும். ஆனால் முழுசாக நான் முடிஞ்சிட மாட்டேங்கிற ஒரு பிளானோட தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ ரொம்ப திட்டமிட்டு கரெக்டாக வந்து முடிவெடுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிதல் ரொம்ப முக்கியம். புரிதல் இல்லைன்னா இறங்கும் போது அந்த இடத்துல நம்ம இருக்கவே முடியாது. ஆட்டத்திலே நம்ம இருக்க மாட்டோம். அதனால் புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் கேட்காம ஓனாக டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, ஸோ இப்போ இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ Q1 அப்டேட் வந்ததில் மேரிகோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போது எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு வழக்கம் போல் இந்த அனலிஸ்ட் எல்லாம் வந்து டார்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஹோம் கேர் ப்ராடக்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐடிசிக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிகரெட் அங்கே வந்து ப்ளே பண்ணுது பெரிய அளவுக்கு. ஸோ பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு க்ரோத் வரப்போகுது அப்படின்ட்டுலாம் புரியல. ஸோ பெரிய ஒரு க்ரோத் வராது அப்படின்னு மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா க்ரூடோட விலையெல்லாம் இப்போ தான் கண்ணா பின்னான்னு ஏறிச்சு. எப்படி வந்து இவன் பெரிய ப்ராஃபிட் பண்ணுவான்ட்டு எனக்கு புரியல. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு. அடுத்தது, ஸோ இந்த மேகா இன்ஜினியரிங்கிற கம்பெனி எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஸோ இந்த எலக்ட்ரால் பாண்டு அந்த ஒரு இஷ்யூ வந்துச்சுல்ல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நிறையா வந்து இந்த எலக்ட்ரோ பாண்டில் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உடனே போட்டு தாக்குன்னு தாக்குனாங்க. ஆனால் இந்த நிறுவனம் மட்டுமா இருக்குது, எல்லோரும் தான் இருக்கா, டாடா குரூப்பும் இருக்காங்க. ஸோ அனைத்து நிறுவனங்களும் இருக்குது. அனைத்து கட்சிக்கும் பார்த்திங்கன்னா ஃபண்டிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொடுத்து தான் ஆகணும். இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் புரிதல் இல்லை. ஸோ இவனுங்கெல்லாம் கெட்டவனுங்க, ஆனால் அவன் கொடுத்தான், அவன் வேறு எதுக்காச்சும் கொடுத்தான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம முடிவில் நம்மளே சமரசம் ஆகக்கூடாது. சரி, அது ரெண்டாவது. இந்த மூலியமாக தான் எனக்கு இது தெரிஞ்சது. ஸோ அந்த கம்பெனி தான் நான் நினைக்கிறேன் இந்த மேகா இன்ஜினியரிங். ஸோ இப்போ இவங்க வந்து கரண்ட்டாக ஒரு 60,000 கோடி வரைக்கும் ரெவன்யூ பண்ணுறதாகவும், ஸோ அதே மாதிரி ஸோ இவங்க வரக்கூடிய சில ஆண்டுகளில் 2,00,000 கோடியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேகா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இன்னும் சில லிஸ்டிங் பண்ண போகிறதாகவும், சில கம்பெனிஸை தனியாக பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் அடுத்த இந்த வரக்கூடிய வருடத்தில் ஒரு 80,000 கோடி ரெவன்யூவை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. பேட்ரி மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இறங்க போகிறதாகவும் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இதை பற்றி நம்ம செக் பண்ணுவோம். படிச்சுட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக முடிஞ்ச ஆர்டிக்கல் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம வேறு மெம்பர்ஷிப்பில் கூட டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிமார்ட் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ டிமார்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ என்ன ரீசன், கிட்டத்தட்ட 5% வரைக்கான சரிவுக்கான காரணம் Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு தான். பிஸ்னஸ் அப்டேட் அந்தளவுக்கு மோசமாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் குயிக் காமர்ஸை வந்து காரணம் காட்டுறாங்க. ஒவ்வொரு காலாண்டு பிஸ்னஸ் அப்டேட்லேயும் இது தான் நடக்குது. ஸோ ஒவ்வொரு காலாண்டுலையும் இவங்க பிஸ்னஸ் அப்டேட் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு போட்டு அடிக்கிறது தான் பொழப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த குயிக் காமர்ஸை காரணம் கட்டி தான் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ ரிசல்ட் வரட்டும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம். பட் டிமார்ட்டோ இந்த வேல்யூவேஷன் கொஞ்சம் நல்லா இல்லை. மேபி ஒரு 3,000 ரூபாய்க்கு கீழெல்லாம் போச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். போவானா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஒரு குவாலிட்டியான கம்பெனி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குதான்ட்டு. அடுத்தது, ஸோ இன்னும் வந்து இது குளோபல் ஸ்டாக் அப்டேட் தான். ஸோ அது நம்ம அப்புறமா கூட டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். நிறையா பேசியாச்சு, வாய் வலிக்குது. ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.